பெயர் சுதா. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பா எங்க வீட்டில் எல்லாருமே குருக்குலா தான் இருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் யூஜி. அப்போ எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவங்க அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இஸ்லாத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. முஸ்லீம்ல என்னன்னே தெரியாது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் பத்தி தெரியும், இந்து நான் இந்துங்கிறதுனால எனக்கு தெரியும். மற்றபடி முஸ்லீம்லாம் என்ன, முஸ்லீம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம தான் இருந்தேன் நான். அப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் அவங்கள, நான் விமன்ஸ் காலேஜ், அது நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படித்தேன். அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அவங்களோட பிஹேவியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க. யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. அதனாலே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுமே கிடையாது. அவங்க வேற டிபார்ட்மெண்ட், என்னோட டிபார்ட்மெண்ட்லயுமே இருக்கிறாங்க, ஆனா நான் பேசினது கிடையாது. அப்புறமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கவும் நானே வாலண்டரியா போய் அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க அதுல ஒரு பொண்ணு ஃபாத்திமான்னு இருப்பா. அவ எனக்கு அப்பப்போ இஸ்லாத்தை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லுவா. அவ என்ன நினைச்சு சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் உட்காந்து மெஸ்ல ஹாஸ்டல்ங்கிறதுனால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ இப்போ டீ குடிக்கும் போது ஒரு தடவை நான் என்ன பண்ணேன்னா, சூடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊதி குடிச்சேன். அப்போ அந்த வஹிதான் ஒரு பொண்ணு இருப்பா. அவ சொன்னா ஊதி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப கோவம் வரும். முன்னாடிலாம் அதிகமா கோவப்படுவேன், படப்படன்னு பேசிடுவேன் யோசிக்காம. அவ அப்படி சொன்னால ஊதி குடிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன், நான் கேட்டேன் அவகிட்ட, சூடா இருந்தா ஊதி தான் குடிப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ ரொம்ப பொறுமையா அமைதியா இருந்தா, எதுவுமே சொல்லாம. உடனே அந்த ஃபாத்திமா சொன்னா, இல்ல நாங்க ஊதி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு விரல் சூப்பி சாப்பிட்டா. அப்ப நான் அவகிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். உனக்கு என்ன கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, விரல் சுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அமைதியாவே இருந்தா. அப்போ ஃபாத்திமா சொன்னா, இல்ல நாங்க விரல் சூப்பி சாப்பிடுறது எங்களுக்கு சுன்னத் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. நான் அதுவும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். அப்புறமா ஃபாத்திமா ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, நீ இங்க வணங்குறது வெறும் கல்லுதான், அது ஒரு சிலை, அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது, நாங்க வணங்குறதா உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்ல அசால்ட்டா என்கிட்ட சொல்லிட்டா. நான் என்ன நினைச்சேன், அதே நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்ட்டு. அவ சொன்னா, சரி விடு அவ ஏதோ சொல்லிட்டு போறா விடுன்ட்டு. நான் கேட்டேன், அது எப்படி என்னால விட முடியும்? நம்ம இவ்வளவு நாள் நம்ம கடவுள் சொல்லி வணங்கிட்டு வரோம், அதை போய் அவ வெறும் கல்லுன்னு சொல்றா, அப்ப அதெல்லாம் சும்மாவா? அவ எப்படி அவ சொல்லலாம்? எல்லா கடவுள் ஒண்ணு தானே, அவங்க ஏதோ கும்பிடுறாங்க, அதே மாதிரி நானும் சிலையில கடவுள் இருக்குன்னு நினைச்சு நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறமா அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எந்த கேள்வியும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறவும் இல்லை. அப்போ ஒரு நாள் குரான் அவங்க வச்சிருந்தாங்க ரூம்ல, செல்ஃப்ல. அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், எதுக்காக கேட்டேன்னு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல. இது என்னது குரானா, இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல இதை சுத்தம் இல்லாம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் நினைச்சிருந்தா அது அவங்களுக்கு தெரியாம சுத்தமே இல்லாத ஒரு நிலையில கூட அதை நான் எடுத்து படிச்சிருக்கலாம். ஆனா அது அல்லாவோட நாட்டம், அல்ஹம்துலில்லாஹ். யாரும் இல்லாதப்போ ஒரு நாள் ஃப்ரைடே நான் நார்மலா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நாங்க இருப்போம். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் என் மனசுக்குள்ள தோணுச்சு, அவங்க யாருமே இல்லாதப்போ அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு, நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே தான், நம்ம இன்னைக்கு குளிச்சு சுத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரான் எடுத்து நான் ஏதோ ஒரு பேஜ் எடுத்து நான் சும்மா படிச்சுட்டு நான் வச்சுட்டேன். அவங்க பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் நான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா முஸ்லீம்ஸ்லாம் பிடிக்கும். இந்த லெவல்ல தான் இருந்தேன் நான் ஸ்டார்டிங்ல. வெளியே காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியே அப்புறம் நான் திருநெல்வேலியில ஒரு 1 year நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் இன்னொரு ஃப்ரெண்டு மூலமா, முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ காமிச்சாங்க. அதாவது பைபிளை பத்தி. பைபிள்ல ஜீசஸ் மெசஞ்சர் தான், அவங்க காட் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுவும் பைபிள்ல ஆதாரத்தோட காமிச்சாங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி, அதாவது நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்டுல என்ன அப்படிதான் வளர்த்துருக்காங்க. நான் வெளியே போனா கூட விபூதி வைக்காம நான் போக மாட்டேன். டெய்லி சாமி கும்பிடுவேன். பிள்ளையார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார்னா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கிடைக்கல அப்படின்னா நீ என்ன வெறும் கல்லு தானா, நான் கேட்டதை நீ தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார கோவப்பட்டு திட்டுவேன். எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு அவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி நான் இருந்தேன் நான். அதுவும் இல்லாம ஸ்கூல் படிக்கும்போது, ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது கூட, நான் சண்டேஸ்ல எல்லாம் கூட நான் கோயில்ல போய் உட்காந்துட்டு பாட்டு பாடுவேன், சாமி பாட்டு பாடுவேன். அது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நான் மட்டும் பாடாம பக்கத்துல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்களும் பாடுங்க அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஆனா அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு பக்தியா இருந்தேன். அதுவும் இல்லாம கோயில்ல போய் தனியா பெருமாள் கோயில்ல போயிட்டு வெறும் காலில் முட்டி போடுவேன். இதெல்லாம் சின்ன வயசுலயே நான் பண்ணினேன். அந்த மாதிரி இருந்தேன் நான். இப்படிலாம் இருந்து அப்புறமா நான் இந்த, ஆனா அந்த கடவுள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது. ஏதோ போனோம் கும்பிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ஃபீலே இல்லை.
அப்புறம் வந்து இந்த பைபிள்ல உள்ள விஷயங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நான் அப்போ என்ன நினைச்சேன்னா, இது வந்து உண்மையிலே இறைவனால கொடுக்கப்பட்ட வேதமா, அப்போ உண்மையிலே இறைவன் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு அந்த இறைவன்கிறதே நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு 2 வேதத்துல, குரான் பைபிள் 2 வேதத்துல ஒரு இறைவனை பத்தி சொல்லி இருக்குது. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஜீசஸ் வந்து பைபிள்ல முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த வேதத்தை இறுதி வேதம் இதுதான், இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து குரான் வந்து உண்மை, நான் குரான் உண்மைன்னு அப்பவே நம்பிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், இந்த 2 வேதங்கள்ல வந்து குரான் உண்மைன்னு ஆயிடுச்சு, ஒரு 2 வேதம் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம்னு உண்மையாயிடுச்சு. அப்ப நம்ம ஹிந்துக்களா இருக்கோமே, நமக்கு இவ்வளவு புராணங்கள் இருக்கே, சிவன் பார்வதி நிறைய கடவுள்கள் இருக்காங்களே, நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி பொய்யாகும், இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இதை யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு அப்ப தோணல. நான் என்ன பண்ணேன், நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்லயே வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கேன். அப்போ வந்து எனக்கு இஸ்லாம் அப்படின்னு ஒரு வேர்டு, அந்த வேர்டு கூட எனக்கு தெரியாது, அந்த லெவல்ல தான் இருந்தேன். நான் நெட்ல போய் என்ன சர்ச் பண்ணி பாக்குறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. நான் வந்து சும்மா இந்து முஸ்லீம் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து வந்துச்சு. நான் முஸ்லீம்ஸ் நார்மல் என்ன நினைப்பாங்க, ஹிந்துக்களுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கடவுள், அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு யாரோ அல்லாஹ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை நான் எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன், நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என் மேல ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வீட்டுல இறந்தவங்க போட்டோ வச்சுட்டு நீ வர நீ சாமியை கும்பிட மாட்டேங்கிற, நீ இதை கும்பிடு, இறந்தவங்கள்ட்ட சொல்லி கேளு அப்படி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்து இன்னைக்கு இறந்துருக்காங்க, அவங்கள போய் எதுக்கு கும்பிட சொல்றீங்க, அவங்களாம் வெறும் சமாதி, அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள எதுக்கு கும்பிடணும்னு நான் கேட்டேன். அதுக்கு அப்பா சொன்னாங்க, அப்ப முஸ்லிம்ஸ் மட்டும் ஏதோ ஒரு அல்லான்னு ஒரு சமாதியை தானே வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நாம முஸ்லீமா இருந்தோம்னா நம்மளை பார்த்துதான் வந்து மத்தவங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிருவாங்க. நாம ஒழுங்கா இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் மார்க்கத்தை. அல்லாஹ் சொல்றான், நீங்க அதாவது நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை, நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை முழுமையா பின்பற்றணும். அப்போ வந்து அந்த அல்லாவை பத்தி சொல்லும் போது, அல்லாஹ் அப்படின்னா ஒரு புது கடவுள், ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு புது கடவுள், ஏதோ ஃபாரின் கடவுள் அப்படிதான் இன்னமும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, அது அரபியா அப்படின்னு. ஆனா அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டுக்கே அது ஒரு யூனிக் வேர்டு. எப்படி அல்லாஹ்னா வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து காட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப தமிழ்ல சொன்னோம்னா இப்ப தேவன் தேவி பகவான் பகவதின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெண் கடவுள் ஆண் கடவுள் பிரிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுள்கள் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்லயே அதே மாதிரிதான் காட், காட்ஸ், காடஸ், பெண் கடவுள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டுக்கு அதை வந்து ப்ளூரலா மாத்த முடியாது, அதை வந்து ஒரு பெண் தன்மையை அதுக்கு கொடுக்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக் வேர்டு அது. அல்லாஹ் நம்மளை படைச்ச இறைவன் தனக்கு தானே சூட்டி கொண்ட பெயர் தான் அல்லாஹ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். எப்படி நம்ம எல்லா மொழியிலையுமே வந்து நம்ம இறைவனை, எல்லா மொழியிலையுமே கடவுள் நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. ஆனா எல்லா பேருமே அந்த கடவுளுக்கு வச்ச பெயருமே வந்து இப்படி மாறுபட்டதா இருக்கும்போது, இது மட்டும் எப்படி வந்து அந்த அல்லாங்கிற வேர்டுக்கு மட்டும் நம்ம எதுவுமே மாத்தவே முடியாது நம்மளால. அல்லானா அல்லாஹ் இறைவன், அவ்வளவுதான். அதுக்கு அதுவும் அல்லாஹ்க்கு கொடுத்துருக்க இலக்கணம் என்னன்னா, நம்ம எல்லாம் கடவுள்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்துல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி, சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் முடிச்சாரு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, முருகன் பிள்ளையார். அதே மாதிரி கிருஷ்ணர், எக்கச்சக்க கடவுள்கள், அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேமிலிஸ். ஆனா அல்லாவுக்கு வந்து அவனுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, அவனுக்கு ஒரு துணை கிடையாது, அவன் வந்து மனுஷன மாதிரி அவன் கிடையாது. ஏன் மனுஷன மாதிரி தான் இறைவன் இருக்கணுமா? ஏன் இறைவன் அவ்வளவு கேவலமா நீங்க நினைச்சிட்டீங்களா? நம்ம முன்னாடியே தான் ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை நம்ம முன்னாடியே தான் செதுக்குறாங்க சிலையா, ஒரு அழகான சிலையா செதுக்கிட்டு அதுதான் கடவுளுங்கிறாங்க. அதுவும் சிலையை செதுக்கிட்ட உடனே அதுக்கு பவர் வந்துடாதான், அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணணுமா, பூஜை பண்ணாதான் அந்த சக்தி வருமா. அது வரைக்கும் அந்த சக்தி எங்க போச்சு? இதுதான் கடவுளா? இப்படிதான் நீங்க கடவுளை வச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அல்லாஹ் வந்து அல்லானா வந்து இறைவன். நான் நினைப்பேன் ஸ்டார்டிங்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அல்லாஹ் சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் கடவுள் தான், கடவுள் சொன்னா போதுமே, கடவுள் தான் நான் சின்ன வயசுல சொல்றோம், கடவுள் சொன்னா போதுமே, நம்ம மனசுல ஒரே இறைவன்கிற இதுதானே இருக்கு, ஏன் அல்லான்னு சொல்லணும்னு நான் நினைப்பேன். ஆனா கடவுள்னா அந்த பல கடவுள்கள், பெண் கடவுள் அந்த மாதிரி ஆயிரும். அல்லாங்கிறது தான் யூனிக் வேர்டு, அதுதான் சிறந்தது அல்லான்னு சொல்றேன். இப்ப நான் இப்ப எனக்கு கடவுள் சொல்ல மாட்டேன், ஏன்னா கடவுள்னா மத்தவங்க கும்பிடுற மாதிரி சிலையை பார்த்து கும்பிடுற மாதிரி ஆயிரும். நம்மளை படைச்ச இறைவன், உங்களையும் என்னையும் இந்த வானத்தையும் பூமியும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைச்சது இறைவன், ஒரே இறைவன். அவனுக்கு எதுக்கு தேவை துணை? நம்ம அவன்கிட்ட கேட்கணும், அவனா நம்ம கிட்ட கேட்பான். அவனுக்கு போய் நம்ம அமிர்தம் படைக்கிறோமே, அது என்னைக்காவது அது சாப்பிட்டு இருக்கா?
அப்படிப்பட்ட கடவுளா, சிலையா இருக்கிற கடவுளா? நான் எங்க அப்பா கிட்ட கூட கேட்பேன் சின்ன வயசுல. நம்ம போய் நாங்க வந்து எங்க அப்பா குருக்கள்ங்கிறதுனால அந்த கோயில் அமிர்தெல்லாம் வைப்பாங்களா, நான் என்ன பண்ண சம்டைம்ஸ் என்ன போய் வைக்க சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன், இதை வந்து சாப்பிடவே சாப்பிடாதா, ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பிள்ளையாருக்கு தான் எனக்கு பிடிக்கும், பிள்ளையாருக்கு தான் போய் வைப்பேன். நாங்க சொல்லுவாங்க, ஒரு கருப்பு எறும்பு போகும், சின்ன எறும்பு, அது வந்து பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு சாப்பிட்டா பிள்ளையார் சாப்பிட்ட மாதிரி அப்படிம்பாங்க. எறும்பு சாப்பிட்டா பிள்ளையார் சாப்பிட்ட மாதிரியா? அப்ப எறும்பை கும்பிடுங்க, ஏன் அந்த கல்லை வச்சு கும்பிட்டு இருக்கீங்க? இதை கேட்டா, அதாவது நான் வந்து கொச்சப்படுத்தல, நான் கேவலப்படுத்தல. ஏன்னா நானும் ஒரு இந்துவா இருந்துதான் நான் வந்திருக்கேன். இதை அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நமக்கு எதுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கான்? 5 அறிவு கொடுத்திருக்கலாமே. 6வது அறிவு மனுஷனுக்கு மட்டும் தான் எல்லாம் கொடுத்திருக்கான், சிந்திக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்கான். நம்ம என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கோமா? நம்ம இந்துவா இருக்கும்போது நம்ம அதை பத்தி நினைக்கவே மாட்டோம். இதை கடவுள்னு சொல்லுவாங்க, அதை கடவுள்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நம்ம கூட வாழ்ந்திருப்பாங்க, இறந்தவொடனே அவங்களையும் கடவுள்ன்றுவாங்க. இல்ல எனக்கும் முன்னாடி வாழ்ந்து கொஞ்சம் நல்லா செஞ்சிருப்பாங்க, அவங்களையும் கடவுள் ஆக்கிடுவாங்க. இப்ப அவங்களாம் கடவுள் உங்களுக்கு யார் சொன்னது? உங்களை படைச்சது ஒருத்தன் இருக்கான். உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா, உங்க அப்பா உங்க முன்னாடி இருக்காங்க, வேற ஒருத்தர் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரை பார்த்துட்டு நீ இல்ல எங்க அப்பா, அவர் தான் எங்க அப்பான்னு சொன்னா இது உங்க அப்பா ஏத்துப்பாங்களா, இல்ல உங்க அம்மா தான் ஏத்துப்பாங்களா? உங்களுக்கு இப்படி இருக்கும்போது உங்களை படைச்ச இறைவனை விட்டுட்டு ஒரு கல்லை வணங்குறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நீங்க எப்படி வணங்கலாம்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் வந்து எந்த பாவத்தையும் நான் நாடுனா மன்னிப்பேன், நான் நாடுனா தண்டிப்பேன், ஆனா எனக்கு இணை வைக்கிறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்றான். அவன் எப்படி மன்னிப்பான்? ஆனா அவன் இரக்கமுடையவன். நான் வந்து ஒரு நான் முஸ்லீமா ஒரு கல்ல வணங்கக்கூடியவளா இருந்த நிலையிலையும் அல்லாஹ் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தான். இப்பவும் எனக்கு எல்லாமே கொடுக்குறான், உங்களுக்கும் கொடுக்குறான், எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறான். நமக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம கேட்காததையும் அவன் கொடுக்குறான். அப்பேற்பட்ட இறைவனுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருந்திருக்கோமா? ஒரு 5 வேளை தொழுறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுறோம். தொழுறது கூட நம்ம அல்லாவுக்காகவா தொழுறோம்? நம்ம தொழுறதுனால அவனுக்கு சக்தி ஏறும், தொழறதுனால சக்தி குறையுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம தொழும் போது என்ன கேட்போம்? அல்லாவுக்காகவா நம்ம தொழுறோம்? நமக்காக தான் தொழுறோம். தொழும்போது கூட நம்ம தொழலைன்னா அல்லாஹ் நரகத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு தொழுவோம். இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். நிறைய பேர் தொலைவே மாட்டாங்க, ரெகுலரா தொழ மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தொழ ஆரம்பிச்சிருவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. பிரச்சனை வந்தா மட்டும் அப்படியே விழுந்து விழுந்து தொழுவாங்க, குரான் ஓதுவாங்க. இந்த குரானை கூட முஸ்லிம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இப்ப என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் எனக்கு முஸ்லீமே வந்து ஒரு இது இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பே கிடைச்சிச்சு. நிறைய பேர் வந்து அந்த குரானை அரபிக்ல ஓதுறீங்க, ஆனா அதை வந்து ஏன் தமிழ்ல படிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல. உங்க மொழியில அந்த குரானை படிக்கலாம்ல. குரான் அது யாரோட வார்த்தைகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ்வோட வார்த்தைகள். நம்மளை படிச்ச இறைவன் அவனோட சொல்ல வார்த்தைகள். அவன் நம்ம கிட்ட பேசுறான். என்னைக்காவது அல்லாஹ் பேசுறது நம்ம கேட்கணும் நமக்கு ஏன் தோணல? ஏன் தோணாம போச்சு? அரபிக்கிலே படிக்கிறோமே, நமக்கு அது புரியுதா? புரியாத நிலையில நம்ம ஏன் அதையும் ஓதணும்? அரபிக்ல ஓதுனா நமக்கு நன்மை, அதையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனா அதை தமிழ்ல நம்ம மொழியில அதை படிக்கும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட நேர்ல வந்து பேசுறான். அல்லாஹ் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறான். அல்லாஹ் நமக்கு நிறைய நம்மளை கண்ணியப்படுத்துறான். இந்த புர்காவை போட்டு போனதுக்கு நான் காலேஜ் படிக்கும் போது புர்கா போட்டு போனேன். நான் புர்கா போட்டு போக மாட்டேன், காலேஜ்ல யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, நான் வெளிப்படுத்தல அப்ப இஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ஆசை, நம்ம போட்டு போவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டேன். தெரியாம போட்டுட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல கழட்டி வச்சுட்டு நான் கிளாஸ்ல போய் நார்மலா உட்காந்துக்கிருவேன். அப்போ வந்து என் அத்தை பையன் அவன் என் கூடயே தான் படிச்சான். அவன் என்ன பண்ணானா என்ன போன் போட்டு திட்டினான். ஏன்னா என் கிளாஸ் பசங்களாம் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்காங்க, ஏதோ தப்பா பேசியிருக்காங்க. இவன் வந்து என்கிட்ட போன் போட்டு உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, நீ ஏன் என்ன கேவலப்படுத்துற, இப்படி இதை போட்டுட்டு வந்து என்ன கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டான். நான் வந்து அவன் என் மேல அதிகமா பாசம் வச்சிருப்பான், ஆனா வந்து நான் அவன்கிட்ட பேசுறதே கிடையாது. அதுல இருந்து நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்னை மறைச்சிட்டு நான் போனேன், நான் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து புர்கா இல்லாம போறானா ஒரு காட்சி பொருளாதான் பாக்குறாங்க மத்தவங்க. உங்களுக்கு தெரியாது, நானும் அறியாத நிலையில தான் இருந்தேன், அப்படிதான் இருந்தேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம அழகா போகணும், நம்மளை எல்லாரும் பார்க்கணும், நம்ம தான் அழகு அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம். ஆனா நம்மள கேவலமா ஒரு எக்ஸிபிஷன்ல பாக்குற மாதிரி தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது. நீங்க எனக்கா மூடிட்டு போங்க, உங்களை யாராவது பாக்குறாங்களான்னு பார்ப்போம். எவனும் பார்க்க மாட்டான். நம்ம இப்படி போனாதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கேளிக்கை பொருள் ஆயிட்டோம். அது கூட நம்ம தெரியாம எனக்கு பாவமா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களே, இது மத்தவங்களுக்கு காட்சியா இருக்குமே, அது தெரியாம இப்படி பண்றாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பரிதாபமா இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவே இல்லை.
அல்லாஹ் நம்ம 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 வந்து தொழாத நிலையிலும் அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்குறான். நம்ம தொழுதாலும் வந்து நம்ம கேட்டதையும் கொடுக்குறான், கேட்காதையும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நம்ம எந்த நிலையிலையும் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நான் முஸ்லிம்ஸ்க்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு குரானை வந்து தமிழ்ல படிங்க. இது அல்லாஹ்வோட வேதம். யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். நாங்க கூட இன்னைக்கு தான் இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்திருக்கோம். பாதியிலே அல்லாஹ் வந்து எங்களுக்கு அந்த நாடி இருக்கான். நீங்கெல்லாம் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து முஸ்லீமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கத்தை முழுமையா கத்துக்கோங்க. நம்மளை பார்த்துதான் 4 பேர் வந்து இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். நம்மளோட பிஹேவியர்ஸ் பார்த்து அவங்க வருவாங்க. அன்பா நடந்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோட இருக்கும்போது நீ வந்து உணவு உண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்களை யார் இருக்காதுன்னா நமக்கு தெரியுமா? அது கூட தெரியாம தான் எனக்கு இருக்கும். தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க உங்களோட மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் வந்து நிச்சயமா இறைச்சம் உடையவர்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம எல்லாம் இறைச்சம் உடையவர்களா அப்படின்னு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இறைச்சம் உடையவர்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்க்கு கட்டுப்படுவோம். நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்க தானே செய்வோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்போமா இல்லையா? அல்லாஹ் வந்து நம்ம மேல அதிக அளவு, தாயை விட 70க்கும் அதிகமான மடங்கு வந்து அல்லாஹ் வந்து நம்ம மேல பாசம் வச்சிருக்கான். அப்பேற்பட்ட அல்லாஹ் அவனுக்கு நம்ம ஏன் கட்டுப்படல? அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு நம்ம என்னைக்கும் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும்.